இவன்னு சொல்லிட்டு இவங்கன்னு கரெக்ட் பண்றது லாஜிக் இருக்கு, இவங்கன்னு சொல்லிட்டு இவன்னு கரெக்ட் பண்ற லாஜிக் இருக்குல்ல. சோ அவ சொல்ற அடையாளம் ஃபுல்லா கௌஷிக்க மீன் பண்ணி தான் சொல்றா. பிளாக்கா இருந்தா ஓகே இருக்காப்ல, ஹைட்டா இருக்கணுமா, ஸ்லிம்மா இருக்கணும். இவ்வளவு சொல்லியுமா புரியாத மாப்பிள்ள கூடவே இருக்கானு. எல்ஐசி ஸ்கீம் நான் 50 கௌஷிக் 50 கட்டுவோம். 15 இயர்ஸ் எப்படி கட்டுவீங்க ரெண்டு பேரும்? உனக்கு கல்யாணம் ஆயிடும், அவருக்கு கல்யாணம் ஆயிடும். அப்ப கூட நீங்க ஏமா நீங்க யாருமா? ஒரு பையன் என்னெல்லாம் செய்யணுமோ அதை அவர் பார்த்ததுனால இவருக்கு கௌஷிக் மேல ஒரு மரியாதை வந்துருச்சு. அழுவாதீங்க. ஒரு புள்ள இருந்தா கூட பார்த்து பாலம் தெரியாது. காதலுக்காக மனம் மாறுவது ஆரம்பத்தில் பிடிக்காது. இவன் ஒரு பையனா, இந்த பொண்ணை கட்டிட்டு வந்து என்ன பண்ண போறான், இந்த பச்சை ட்ரெஸ் சிரிக்கிறத பார்த்தா கடுமையாக எடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. கரெக்டாக கட்டுவிட்டா. இந்த மாப்பிள்ளையை என்னவெல்லாம் சொல்லி திட்டினார்கள். ஃப்ரெண்டா பாக்குறப்போ இவன் அவ்வளோ தங்கமான பையன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு என் மேல. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். சும்மா என்கிட்ட அப்படியே கேட்டு வாங்குறாங்க. அவனோட வயசு என்ன, அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசா? இல்ல நான் என்னோட ஒரு வயசு, அவன் சின்ன பையன். ஓ உங்களோட சின்ன பையனா? என்ன அதனால என்ன இப்போ அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப லவ் எல்லாம் இருக்காது, அப்ப நான் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். அவ்வளவு நல்லவன் சொன்னதுனால அழுகையை தவிர அவங்களுக்கு காரணம் சொல்ல வரல. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அவளை பத்தி சொல்லக்குள்ள கௌஷிக் நல்ல பையங்க, அவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாலும் கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. நானு எனக்கு புரியுது. அவ அக்கா கல்யாணத்துக்கு இவ போறா திருச்சிக்கு. அவ்வளவு அட்டென்ஷன் ஏன் கௌஷிக் மேல இவ குடுக்குறா? வீட்டுல கேக்குறேன், நம்ம அலையன்ஸ் எடுக்க போறோம், எப்படிப்பட்ட மாப்பிள்ள பாக்கணும், ஹைட், வெயிட், கலர், பர்சனாலிட்டியா ஒரு மாப்பிள்ள பார். அவ சொல்ற அடையாளம் ஃபுல்லா கௌஷிக்க மீன் பண்ணி தான் சொல்றா என்கிட்ட. மாப்பிள்ள எப்படி வேணும்னு சொன்னாப்ல? பிளாக்கா இருந்தா ஓகே எனக்கு பிடிக்கும். ஒன்னு இருக்காப்ல, ரெண்டு ஹைட்டா இருக்கணுமா, ஹைட் இருக்காப்ல, ரெண்டு ஸ்பெக்ஸ் போட்டுட்டா பரவாயில்லையா? ஓகே. ஸ்பெக்ஸோட தான் வேணும். ஸ்லிம்மா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும். ஓகே. என்னல நடக்கீங்க? ஓகே. இவ்வளவு கேட்டீங்களா? வயசு வித்தியாசம் இவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்களா இல்லையா? ஒரே வயசு இல்ல ஒரு வயசு சின்ன பையனா கூட அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளவு சொல்லியுமா புரியாத மாப்பிள்ள கூடவே இருக்கானு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். எல்ஐசி ஸ்கீம் போடுற மாதிரி இருந்துச்சு. 1 lakh per annum கட்டுற மாதிரி இருக்குன்னா நீ எப்படி கட்டுவ? நான் 50 கௌஷிக் 50 கட்டுவோம். இல்ல புரியல. 15 இயர்ஸ் எப்படி கட்டுவீங்க ரெண்டு பேரும்? உனக்கு கல்யாணம் ஆயிடும், அவருக்கு கல்யாணம் ஆயிடும். அப்ப கூட நீங்க ஏமா நீங்க யாருமா? யாருடா சொல்ல நீ? ஏமா அந்த பொண்ணு எல்ஐசி கட்டுறேங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கு. அதுக்கு சொன்னாங்க அவன் வைஃப் ஒத்துக்கணும்ல அவன் கட்டுறதுக்கு. அப்பெல்லாம் தான் எனக்கு டவுட் ரொம்ப இருந்துச்சு. இப்ப கூட டவுட் வரலனா எது மறைச்சது? அதாவது இவங்களுக்குள்ள காதல் இருக்க வாய்ப்பு இல்லன்னு. பொண்ணு காதலிக்க மாட்டான்றது 100 இல்ல 200% அப்படி ஆக்சுவலா அப்படி நம்புறவங்க வீட்டுல தாங்க காதலே வருது. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இந்த பொண்ணு எவ்வளவு பிளான்டு தெரியுமா? உங்க வாயிலேயே அவனை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவ எல்லா லாக்கும் உங்களுக்கு போட்டாச்சு. இப்போ உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அந்த நம்பிக்கையை பிரேக் பண்ணிட்டமே உங்களுக்கு சங்கடமா இல்லையா? அப்போ எனக்கு இவனை வந்து அதாவது இவன்னு சொல்லிட்டு இவங்கன்னு கரெக்ட் பண்றது லாஜிக் இருக்கு, இவங்கன்னு சொல்லிட்டு இவன்னு கரெக்ட் பண்ற லாஜிக் இருக்குல்ல. சோ அப்படி எனக்கு யோசிக்கிறப்போ இவங்க இப்ப ரெக்ரெட் பண்ணாலும் அவங்க கண்டிப்பா அதுக்கு நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு நினைப்பாங்கன்றது எனக்கு தோணுச்சு 100%. நீங்க ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒரே ஆயிடுச்சு எனக்கு. மைண்ட்லாம் அப்படியே இது அரெஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஒண்ணுமே பேச்சே வரல எனக்கு. இந்த பையனை ஏன் வேணான்னு தோணுச்சு உங்களுக்கு? என்ன ரீசன்? அப்ப சொல்லலாமான்னு தெரியல. நாங்க ஒரு கேஸ்ட், அவங்களும் வேற ஒரு கேஸ்ட். ஏஜ் இந்த டிஃபரன்ஸ் இந்த இருக்கு. என்ன நொப்புடியா? மச்சாங்கெல்லாம் லவ் தெரிஞ்சவன் பேசவே இல்லை, எங்க கூட பேசல. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. இவங்க வேணா கூட பிறந்தவங்க பயப்படலாம், நான் எதுக்கு பயப்படணும்? மாமா கோவம் வந்துருச்சு. உங்க அண்ணன் தம்பி வராட்டியும் பரவாயில்ல, எனக்கு பொண்ணு முக்கியம், வாழ்க்கை முக்கியம். அது யார் எடுத்தாலும் சில கவலை கிடையாது எனக்கு. இப்போ எவ்வளவு நெருக்கம்? அப்பாக்கு வந்து ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்த டைம்ல கூட எனக்கு கூட நின்னது, அப்பாக்கு ஒரு சப்போர்ட்டா நின்னது வந்து அவன் தான். கையும் சட்டை எல்லாம் யாரும் போட்டு விடணும், வேட்டி யாரும் கட்டி விடணும். காலில் முங்கெல்லாம் அடி. 3 days எமர்ஜென்சி வார்டில் இருந்தேன். வந்து பார்த்துட்டார். ரொம்ப நன்றி. ஒரு பையன் என்னெல்லாம் செய்யணுமோ அதை அவர் பார்த்ததுனால இவருக்கு கௌஷிக் மேல ஒரு மரியாதை வந்துருச்சு. எனக்கு வெக்கமா போயிடுச்சு. ஏன் வெக்கமா போச்சு? கேஸ்ட் பார்த்துட்டோமே இங்கேனா. ஆமா சார், அதான்
அழுவாதீங்க. ஒரு புள்ள இருந்தா கூட நம்ம பார்த்துப்பானு தெரியாது சார். ஒருவேளை நம்ம காஸ்ட்டை வச்சு இதை வேணான்னு சொல்லியிருந்தா இந்த நல்ல சம்பந்தம் இதெல்லாம் மிஸ் ஆகிருக்குன்னு தோணுதா இல்லையா? 101% சார். தேங்க்யூ. நீங்கள் முதல்ல சொன்னப்போ ஒரு லைன் சொன்னீங்க, ஆரம்பத்தில் வருத்தப்படுவாங்க ஆனால் இந்த கல்யாணத்தினால இவங்க ரெக்ரெட் பண்ண மாட்டாங்கன்னு. ஆமா. ஆக்சுவலி யூ ஆர் ரைட், பிகாஸ் தே ஹாப்பி டுடே. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். எப்படி எதிர்த்தார்கள், இன்றைக்கு எந்த அளவு இணக்கமாக இருக்கிறார்கள்? ஆக்சுவலா இவர் திட்டாத வார்த்தைகளே கிடையாது. ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாரையும் கழுவி ஊத்துனாங்க. அவளா ஒரு பையனா இவனை போய் சூஸ் பண்ணிருக்கா? ரெண்டு பேருமே வந்து டான்சர்ஸ். பத்திரிக்கையில வந்து நான் என்ன போடுவேன், ஒரு டான்சர்னு போட்டா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்களும் தானே டான்சரு. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. நான் வந்து ஆக்சுவலி இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கேன். ஒரு டான்சருங்கிற ஒரு நிரந்தரமா ஜாப் இல்ல, கஷ்டப்பட்டாதான் தெரியும். ரோட்ல வந்து நிக்க போறது கேட்காத வார்த்தையே இல்ல. இது அதிகமா திட்டினது யார், அம்மாவா அப்பாவா? அவர் சொல்லுவாரு சார், வாங்கினவர் தானே பாதிக்கப்பட்டவர். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அவங்களோட அம்மா அவங்க சித்தி ஒரு ஃபேமிலியே சேர்ந்து திட்டினாங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து கஷ்டப்பட்டு வந்தது. இவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அது கொஞ்சம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாத தம்பிக்கு வந்து நிரந்தரமான வேலை இல்ல. யாருக்கு? தம்பிக்கு. இந்த தம்பிக்கு. அவங்கள வந்து விட சொன்ன, அவங்க போனெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அவங்க மாறுற மாதிரி தெரியல. முடியுமா? முடியாது. வெளியூருக்குலாம் இட்டுட்டு போன கொஞ்சம் மறைவாங்கன்னு. ஆனா என் மனசா மாத்தினாங்களே தவிர அவங்க மாறவே இல்லை சார். குஜராத்துக்குலாம் கடத்திட்டு போனாங்க சார். குஜராத்தா? ஆமா சார், குஜராத்துக்கு அக்கா வீட்டை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை ஏமாத்திருச்சுன்னு வருத்தப்படுறீங்க. அப்ப நீங்க யாரை திட்டி இருக்கணும்? பாவம் அந்த பையனையே அந்த திட்டினீங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? வாங்கியிருக்கேன் சார். எங்க அப்பா அவர் சைஸ் பாருங்க, நான் என்ன அடி வாங்கினேன்னு நீங்களே. ஏங்க நீங்க சிரிக்காத, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. லவ் பண்றதுக்காக எதிர்ப்புலாம் இல்ல. நம்ம பிள்ளைங்க அப்படி போயிட்டு ஒரு மன வருத்தம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. முதல்ல அவங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? திட்டு நான் அடிச்சு உடச்சு பார்த்தாங்க, ஒன்னும் சரியில்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. அப்புறம் தம்பி வந்து என்கிட்ட நேரடியா வந்து கேட்டாரு. அவரே வந்து கேட்டாரு. தம்பியே கேட்டாரு. சார் ஆள் வச்சுலாம் மிரட்டினாங்க சார். ஆளு இல்லப்பா, ஃப்ரெண்டு தான்ப்பா. அவங்க ஃப்ரெண்டு, அவரோட ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க சார். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. தம்பி வந்தாரு திடீர்னு. இது மாதிரிப்பா நான் பார்த்து பொண்ணை கொடுங்க பண்ணாரு. என்னடா கேட்ட? இவங்க கிட்ட கூட நான் அவ்வளோ பேசிருக்க மாட்டேன் சார். டெய்லி ஒரு கால் பண்ணி சொன்னதே தான் நானும் சொல்லுவேன், அவரும் சொன்னதே தான் சொல்லுவார். மீண்டுமா? இது ஒரு 3 மாசம் இப்படியே தான் போச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த சீப் போன் ஆயிடுச்சானு தெரியல. கடைசியா பொண்ணு கொடுத்துட்டாங்க. பெரிய விஷயம் சொல்லவே கண்ணுங்கெல்லாம் கலங்கிட்டீங்களே? இல்ல சார், அப்பெல்லாம் அந்த அடிலாம் வாங்கினதை யோசிச்சு அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு சார். அது எனக்கு பொண்ணே தேவையில்ல, நீ செத்து போ. ஒன்னு அவரை மறந்துட்டு நீ சொல்லு, நான் வேலைக்கு ஒன்று அனுப்புறேன், இல்லை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஒர்க் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். போனாலும் எனக்கு திருப்பியும் என்ன பண்றது, என்னால திருப்பி ஓவர் கம் பண்ண முடியல. அப்புறம் நானா பேசினேன், ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள நாங்கள் செட்டில் ஆயிடுவோம் கண்டிப்பா, நீங்க வரி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து அவங்க ஒரு அரை மனசா தான் ஏத்துக்கிட்டாங்க. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இப்ப எந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க? நைட்டு படுத்துட்டு 2 பேரும் நல்லா பாட்டு பாடிட்டு கச்சேரி நடக்கும் சார் நைட்ல. நானும் அம்மாவும் காது பத்திட்டியோ 2 பேரும் அமைதியா வாயை மூட்டு தூங்குங்களேன்னா 2 பாட்டு பாடிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க சார். டான்சர் வேறையா, இவர் ஏதாவது மூமெண்ட் சொல்லி கொடுத்தாருன்னா டான்ஸ் சும்மா லைட்டா ஆடுவாரு. என்ன சார் இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எங்க மாமனாருக்கு ஒரு 2 ஸ்டெப் சொல்லி கொடுங்க. மாமா வாங்க. நல்லா இருந்துச்சுங்க. இந்த காம்பினேஷன் நானே பார்த்தது இல்ல. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அதாவது இன்னைக்கு வந்து ஒண்ணுமுன்னா ஆயிட்டோம். ஆனா மனசுக்குள்ள இது உறுத்திக்கிட்டே இருக்கு. அவரு நான் போன்ல அம்மா அப்பா எல்லாரும் அசிங்கமா பேசினாங்க, போனாங்க. இது உறுத்துது சார். சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவரை பார்க்கக்குள்ள அசிங்கமா இருக்கு. சாரிப்பா அனுப்பி பேசுறதுக்கு. அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். பொண்ணுக்கு தொண்ணே மறந்துட்டேன். கேஸ்ட் இப்போ முக்கியம் கிடையாது, இதுதான் மனுஷனா முக்கியம். அதுதான் புரிய வச்சாரு என் மாப்பிள்ள. தப்பா நினைச்சா மன்னிச்சிருங்க. இதெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சது இல்லை என்னைக்குமே. நீங்க நல்லவையா.
இந்த காதல் என்னன்னா உங்களை மட்டும் சேர்த்து வைக்கல, 2 குடும்பத்தை சேர்த்துருக்கு. தட்ஸ் அ பவர் ஆஃப் ட்ரூ லவ். ஒரு அன்பு என்பது மனிதர்கள் எல்லோரையும் ஏதோ ஒரு கட்டத்திலே ஒன்றிணைக்கிறது. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.